ஆய்ந்தெழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சட்டமன்றம் ஆளுநர் உரையோடு அந்த ஆண்டுடைய தொடக்கத்தில் தொடங்குவது அப்படிங்கிறது மரபு. ஆனால் வாட் டு எக்ஸ்பெக்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். வருஷா வருஷம் பார்க்கக்கூடிய காட்சி தான் இந்த முறையும் அரங்கேறி இருக்கிறது. ஹேட்ரிக்கை தாண்டி ஆளுநர் உரை பரபரப்பு சர்ச்சை எல்லாம் தொடரவே செய்திருக்கிறது. ஆளுநர் திரு RN ரவி வாக் அவுட் செய்திருக்கிறார். நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். முதலமைச்சரும் கூட கடுமையாக இதை கண்டித்திருக்கிறார். இன்னைக்கு நாள் முழுக்க இதுக்கு வந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆளுநருடைய செயல் சரியா, அரசுடைய எதிர்வினை, இதையெல்லாம் பற்றி நிறைய கேள்விகள் எழுந்திருக்க விவாதிக்க போகிறோம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை அன்போடு வரவேற்போம். அரங்கத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகுமாறன் அவர்கள் அதிமுகவின் சார்பாக, பேராசிரியர் அருணன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக டாக்டர் ஸ்ரீகாந்த் கருணேஷ். திரு ஸ்ரீகாந்த், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் போல ஆளுநர் செயல்படுவது நியாயமா அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக முன்வைக்கப்பட்டது. உங்களுடைய பதில். ஹலோ. எஸ் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இன்றைக்கு நடந்தது மிக ஒரு மோசமான சம்பவம். ஏன்னா இது தொடர திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆளுநர் அவர்களை பேச சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு சட்டம் சார்ந்த ஒரு அரசியல் அமைப்பு சாசனத்தின் ஒரு மிக முக்கியமான ஒரு மரபு. அந்த அரசியலமைப்பின் தமிழகத்தின் தலைவராக இருக்கும் அவரை கண்ணியத்தோடு வரவேற்று அவருக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனால் இங்கே சட்டப்பேரவை தலைவரே அவரை கண்ட்ரோல் பண்ணணும் பார்த்தீங்களே, சால்வையெல்லாம் அணிவிச்சாரு, பூங்கொத்தெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொடுத்தாங்க. யார் இல்லைன்னா அது எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் எதை செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யறாங்க. முக்கியமா எதை செய்யணுமோ அதை செய்யல. நிறைய காரணங்கள் ரொம்ப முக்கியமா நீங்க பாக்குறது என்ன? முதல் முறை அவர் வெளியில போன முறை அவர் வந்தப்ப கூட வெளியில போயா அப்படின்னு ஒரு அமைச்சர் கையை வீசி நல்ல தமிழ்ல சொல்லி செஞ்சது நம்ம எல்லாம் வீடியோ காட்சியில பார்த்தோம் தான். அது போன வருஷத்துக்கு முந்தின முறையில ஒரு நன்மதிப்பு மரியாதையும் வைத்திருக்கு. ஓகே, அப்பனா எவ்வளவு தொடர்ந்து இந்த வன்மம் திமுக ஆட்சியில் தொடர்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். போன வருஷம் ஒரு காரணம், அதுக்கு முந்தின வருஷம் ஒரு காரணம், ஏதோ ஒரு காரணம் தேடுறாரு ஆளுநர்னு ஏன் பார்க்க முடியாது? நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, தமிழக அரசு தயாரித்த உரையை அவர் கண்டிப்பாக படிக்கலாம். ஆனால் திமுக கட்சி தயாரித்த உரையை அவரால் எப்படி படிக்க முடியும்? அவரை கவர்னரா நடத்தினா பரவாயில்ல, திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக நீங்கள் மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் மாறான தகவல்களை அவர் சொல்ல வேண்டும். மக்களுக்கு உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்ல வேண்டும். ஒரு உதாரணம், அவர் 13 காரணங்கள் போட்டதிலே பட்டியலிட்டிருக்கார். பெண்களுக்கான வன்கொடுமைகள் பட்டியலிட்டிருக்கார், தொழில் வளர்ச்சியை பட்டியலிட்டிருக்கார், வெளிநாட்டு முதலீடுகளை பட்டியலிட்டிருக்கிறார். எல்லா காரணங்களையும் அவர் சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்ல நினைக்கிறேன். ஒரு சுவையான கதை மூலமாக எனக்கு 1 நிமிஷம் கொடுத்தா போதும். நினைத்ததை முடிப்பவன் படத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பாடல் காட்சி. அந்த பாடல் காட்சியில் அந்த பாடல் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும்ங்கிற பாடல் காட்சியில் பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு தன் வழியே போகிறவர் போகட்டுமேன்னு கவிஞர் எழுதியிருந்தார். எம்ஜிஆர் அவர்களுக்கு செட்டில் போய் 100கணக்கான பேர் அந்த அந்த ஊர்வல காட்சியில் வந்துட்டாங்க. ஆனால் அந்த பாட்டை கேட்டவுடனே அவர் நடிக்க மாட்டேங்கிறார். என்ன சொல்றாரு? பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு தன் வழியே போகிறவர். தன் வழி எப்படி தவறான வழியாகும்? அண்ணாதுரை அவர்கள் தன் வழி தனியாத்தான் எடுத்தாரு. அது எப்படி தவறான வழியாகும்? என் சமுதாயத்துக்கு நான் தவறான கருத்தை சொல்ல மாட்டேன், உண்மைக்கு புறம்பாக பேச மாட்டேன்னு சொல்லி 2 நாள் ஷூட்டிங் நின்றுச்சு. அப்பன்னா அதுக்கப்புறம் அந்த வரியை மாத்தினாங்க. கண்மூடி போகிறவர் போகட்டுமேன்னு 2 நாள் ஆச்சு அந்த வார்த்தையை கண்டுபிடிக்க, ராகத்துக்கு தகுந்த மாதிரி. அதன் பிறகுதான் நடிச்சாங்க. பெரும் பொருட்சேதம். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அந்த மாதிரி தலைவர்களால் ஆளுநர் ஹீரோவும் இல்ல, கவர்னர்ஸ் அட்ரஸ் இஸ் தி கவர்மெண்ட் அட்ரஸ். மக்களுக்கு நீங்க கொலைகளை சுட்டி காட்டுறதுக்கு தவறான தகவலை சொல்லக்கூடாது. நீங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இதெல்லாம் பத்தி பேசறது, தவறான தகவலை சொல்லக்கூடாது. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல, தகவலை சொல்லக்கூடாது. பீகார் இந்த மாதிரி என்டிஏ ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல, அங்கெல்லாம் குறைய இருக்காதா? அந்த ஆளுநர்கள் குறையும் சேர்த்து படிக்கிறாங்களா? இங்க இவ்வளவு குற்றச்சம்பவங்கள் நடக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த பாதிப்பு இருக்குன்னு எல்லா மாநிலங்களிலும் குறைகள் இருக்கும். ஆளுநர் பட்டியலிட்டு இருக்கிறத பார்த்தா அது ஒரு ஆளுநருடைய எதிர்பார்ப்புங்கிறத தாண்டி ஒரு எதிர்க்கட்சி தலைவரோட குற்றச்சாட்டு மாதிரி இருக்கு. அது எடப்பாடி பழனிசாமி ஒரு கவர்னர் கவர்மெண்டோட அட்ரஸ்ல எப்படி இதெல்லாம் சொல்ல எதிர்பார்க்கிறார்? கவர்னர் அட்ரஸ்ல ஒரு சாதாரண தகவல் இருந்தா பரவாயில்லையே, உண்மைக்கு புறம்பான தகவலை மட்டும்தான் அவர் கண்டிக்கிறாரு. இவர் சூப்பர் முதல்வர் அப்படின்னு சொல்லணுங்கிறத எப்படி எதிர்பார்க்கிறாங்க?
இவர் வந்து சூப்பர்மேன் முதல்வர்னு திமுக காரங்க சொல்லலாம், கவர்னர் சொல்லணும்னு ஏன் நீங்க அந்த உரையில அதை சேர்க்கிறீங்க? அதாவது எதெல்லாம் சொல்லக்கூடியதோ அதை சொன்னா பரவாயில்ல. நீங்க மிக முக்கியமா இதுல நான் சொல்லணும்னு நினைக்கிறது, இப்ப இடி வந்து 3வது முறையா கடிதம் எழுதியிருக்கிறாங்க. டிஜிபி போன தடவை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரு, இந்த தடவை எங்க போறாரு தெரியாது. இப்ப வரைக்கும் KN நேரு அவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. இத பத்தி நாங்க பேச சொல்லலையே கவர்னர் உரையில, இத பத்தி பேச சொல்லலையே. அவர் நிறைய ஆனா நீங்க வந்து பொய்யான விஷயத்தையே சொல்றீங்க. இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் பிரச்சனை இருக்கு, இங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு. நீங்க வேற ஸ்டேட்ஸ் சுட்டி காட்டுங்க. தமிழ்நாட்டிலே எடுத்துப்போமே, இவர் வரத்துக்கு முன்னாடியும் கூட NDA அரசு தேசிய அளவில் இருந்தது, இங்க அதிமுக அரசு எல்லாம் இருந்திருக்கு. அப்ப அந்த ஆளுநர்லாம் புரட்சி தலைவி அம்மா அரசு சிறப்பா இருக்குன்னு படிச்சிருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு சிறப்பா இருக்குன்னு படிச்சிருக்காரு. எந்த ஆட்சியிலையும் எந்த கிவன் டைம் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், எந்த அரசுமே ஆளுநர் உரையில அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் தான் சொல்லும். குறைய சொல்லணும்னு எதிர்பார்க்கிறதோ கண்டிப்பா அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கும், மறுக்கவில்லை. ஆனா பஜனை இருக்காது. ஆட்சியாளருக்கும் அந்த தனிநபர் துதிபாடல் இருக்காது. தனிநபர் துதிபாடலை தானே அவர் இருக்கிறார். இதுக்கு பதிலா பாரத மாதா இல்ல, அதுல செல்வி ஜெயலலிதா பற்றி என்ன ஒரு 2 நிமிஷம் நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. முருகுமாறன் எம்எல்ஏவா இருந்தார். 2 நிமிஷம் என் கருத்தை சொல்ல விடுங்க. ஜெயலலிதா பாராட்டி கவர்னர் படிச்ச உரைகள்லாம் நீங்க கேட்டது இல்லையா? அதாவது அதுக்கு சொல்ல வரேன், என்னைக்குமே பிரிவினைவாத அரசியலும் எதிர்ப்பு அரசியலும் இந்த மாதிரியான அரசியலே நீங்க தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் எப்படி நீங்க எதிர்பார்க்க முடியும்? என்னைக்கா ஒரு நாள் நீங்க வந்து கவர்னரோடையும் மத்திய அரசோடையும் இணக்கமா என்னைக்கா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா? நீங்க எதிர்ப்பு அரசியலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது எப்படி ஒரு இணக்கமான சூழலை தமிழக மக்களுக்கு தர முடியும்? இது நீங்க தமிழக மக்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா? நீங்க லைப்ரரியிலே பண்றீங்களா? இன்னொரு விஷயம் இல்ல, ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். 30 செகண்ட்ஸ். ஜூலை, ஒரே ஒரு நிமிஷம், 30 செகண்ட்ஸ். ஜூலை 91க்கு முன்னாடி முதல்ல தொடக்கத்திலையும் முடிவிலையும் தேசிய கீதம் தானே பாடினாங்க தமிழக சட்டமன்றத்துல. சரி, ஜெயலலிதா அவர்கள் தானே இந்த முறையை மாத்தினாங்க. அப்ப திமுக அரசு மேடம் ஜெயலலிதா அவர்கள் கடைபிடித்த மரபை தான் அப்படியே கடைபிடிக்கிறாங்களா? மரபு என்பது 91ல உருவானதுதானே. அதுக்கு முன்னாடி தொடக்கத்திலையும் முடிவிலையும் அவங்க ஜெயலலிதா ஐக்கனா பார்க்கல. நரேந்திர மோடி அரசு ஜெயலலிதா மேல பேரன்பு வச்சிருக்கிறது உங்க NDA கூட்டணியோடைய மிக முக்கியமான மோகம். அவர் மரபை ஏன் ஆளுநர் ஏத்துக்க மாட்டாரா? இது DMK கொண்டு வந்த மரபு இல்ல. இல்ல நான் உங்க இல்ல நான் கேக்குறது என்னன்னா, ஒரு நீங்க அவரை விருந்தினரா கூப்பிடுறீங்க, இந்த அரசு தேசிய கீதத்தை தலைவர் அவர் 2 நிமிஷம் கூட ஆகுமா? பாயிண்ட் டேக்கன் சார். நான் அந்த கேள்வியை திரு சரவணன் கேட்கிறேன். இந்த அரசு தேசிய கீதத்தை அவமதித்தது என்றால் இதற்கு முந்தைய எடப்பாடி பழனிசாமி அரசு, அதற்கு முந்தைய ஜெயலலிதா அரசு இதெல்லாமும் அவமதித்தது, அப்படித்தானே? நோ 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 நான் சொல்ல வர்றது என்னன்னா, இதுல ஒருத்தர் கேட்கிறாரு, கேட்டும் நீங்க 1 வருஷமா கேட்கல, 3 ஆண்டுகளாக கேட்கிறாரு. 3 ஆண்டுகளாக நீங்க ஒரு பிடிவாதம் பிடிக்கிறீர்கள். நாங்க தேசிய கீதத்தை பாட மாட்டோம் என்று இந்த அரசு பிடிவாதம் பிடிக்கிறது. அதுதான் சர்ச்சையாகிறது. முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, கடைசியில தேசிய கீதம், இதுதான் தொடரக்கூடிய மரபு. நீங்களே சொன்னது போல இந்த ஆட்சி கொண்டு வந்த மரபு இல்ல. செல்வி ஜெயலலிதா, கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா, கருணாநிதி, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு திரு ஸ்டாலின் வழியா தொடரக்கூடிய மரபு. கஸ்டம்ஸுக்கு இன்டர்நேஷனல் லால எவ்வளவு முக்கியத்துவம் உண்டுன்னு உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் a customary practice. அந்த கஸ்டம் தொடரட்டும் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது. இல்ல மாத்துங்க அப்படிங்கிறார். How is it is right? தேசிய கீதத்தை மாட்டேன்னு சொல்லல, கடைசியில பாடுறாங்க வழக்கம் போல. இது சட்டமன்ற மரபு, இது சட்டமன்ற மரபு. ஆனா கவர்னர் கலந்துக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் தொடக்கத்திலையும் முடிவிலையும் தேசிய கீதம் பாட வேண்டும்னு இன்னொரு மரபு இருக்கு இல்லையா சார்? கூட இன்னொரு முறை பாடுனா ஆளுநர் வந்து ஒரு தனியார் நிகழ்ச்சியில் நான் சரவணன் சட்ட கேக்குறேன், அவர் தான் ஒரு தடவை பாடினா என்ன சார் குறைஞ்சற போகுது? கூட 2 நிமிஷம் ஆகுமா? இந்த பிரச்சனைக்கே இடம் இல்லை, இந்த பஞ்சாயத்துக்கே இடம் இல்லையே திரு சரவணன். நம்ம பெருந்தனமே நடந்து போமே, ஏன் 2 தேசிய கீதம் கூடுதலா ஒரு வாட்டி பாடுறான் தான் என்ன? மீண்டும் செய்து காட்டியிருக்கிறார் ஆளுநர். இது வந்து அவர் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய சிறிய மனிதர் என்பதையே இந்த அற்பத்தனமான செயல் சுட்டி காட்டுகிறது. ஒரு ஹை ஆபீஸ் வார்த்தைகளை கவனமா இருப்போமே. பட் ஹை ஆபீஸ்ல இருக்கக்கூடியவர்கள் அதாவது the activities of the person holding the office commands the respect. So நான் அரசியலமைப்பு சட்டத்தின் சார்ந்து ஓத் எடுத்து ஆளுநராக இருப்பேன், ஆனால் அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை காற்றில் பறக்க விடுவேன், அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிப்பேன்
அந்த அரசியலமைப்பு சட்டத்தை துச்சமாக மதிப்பேன் அப்படின்றவருக்கு கண்டிப்பாக ஒரு வழக்கறிஞராக என்னால மரியாதை கொடுக்க முடியாதுங்க. அவர் ஒரு அற்பத்தனமான மனிதர், ஒரு அற்பத்தனமான செயலை செய்து முடித்திருக்கிறார். You object, you can, you have to, but this is as a lawyer, as a follower of the constitution, it is my duty to put it on record that he is a silly man. முக்கியமான விஷயமாக எதை பார்க்க வேண்டும்? இது ரொம்ப ரொம்ப திமுகவோட தரத்தை காட்டுகிறது. எனக்கு முதல்வருடைய செயல் பிடித்தமா இல்லைன்னா நானும் சொல்லலாமா? இப்படி முதல்வரின் செயல் எனக்கு பிடித்தமா இல்லைன்னா நானும் சொல்லலாமா? இப்படி யாரும் சொல்ல வேண்டாம். திரு சரவணன், எஸ் இல்ல, you give confrontation, you get back confrontation ங்கறார். இந்த அரசு ஆளுநரோட கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது. நீங்க எவ்வளவு கன்ஃபரன்டேஷனலா இருக்கீங்கன்னு கேக்குறாரு அவர். திரு இல்ல, இப்போ ஒரு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அரசு ஆளுநரோடு இணக்கமாக போக வேண்டுமா, இல்ல ஆளுநர் அரசோடு இணக்கமாக போக வேண்டுமா? ஆளுநர் என்றவர் யாரு? ஆளுநர் இஸ் a rubber stamp, is a postman as an yes master. இதை தாண்டி அவருக்கு அரசியலமைப்பு சட்டத்துல என்ன வேலைங்க இருக்கு? இதை செய்திருக்கிறார் அவர். தமிழ்நாட்டு மக்கள் போஸ்ட் மாஸ்டர் என்றோ எஸ் மாஸ்டர் என்றோ நான் இருந்த வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்துல ஆளுநரை விவரிக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்துல எங்க இருக்கு? இல்ல, அதாவது வழக்கறிஞர் சொல்லலாமா? அவர் ஏங்க ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காரு? இரிட்டேட்டிங்கா இருக்குங்க அவர் ரன்னிங் கமெண்ட்ரி. கர்ண கடூரமா இருக்கு. கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்குங்க. அதுதான், அது அப்படிதான் இருக்கும். சங்கிகளுக்கு அப்படிதான் இருக்கும். சங்கிகளுக்கு அப்படிதான் இருக்கும். முக்கியமான விஷயம் திரு ஸ்ரீகாந்த், நான் மட்டும் தான் உங்களை இடம் அளிச்சேன். இன்னைக்கு 2 பேரும் இடம் அளிக்கிறோம். So let him speak. அடுத்த ரவுண்ட்ல இன்டராக்ட் பண்ணிப்போம் எல்லாரும். என்ன முக்கியமான கருத்தாக எதை பார்க்க வேண்டும் அப்படின்னா, இப்போ சட்டசபையில இவர் வெளிநடப்பு செய்திருக்கிறார் ஆளுநர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா, இல்ல இதை எப்படி ஓடிவிட்டார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? நம்ம சட்டசபைக்கு என்று ஒரு மரபு இருக்கிறது. அதாவது சட்டசபையை பொறுத்த வரைக்கும் சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னா, சட்டசபை நடவடிக்கைகளோ இல்ல சட்டசபையோட இதையோ இட் கேன் பி கோடிஃபைட். நமக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அசம்பிளி ரூல்ஸ் இருக்கு. அசம்பிளி ரூல்ஸ்ல இல்லாத விஷயங்கள் எல்லாம் மரபு என்ன சொல்கிறதோ, நாம் எதை செய்து வந்திருக்கிறோமோ அதுதான் சட்டம். அதற்கு சட்டத்திற்கான வலிமை இருக்கிறது. சோ ஒரு 10 years 20 years இதுதான், லாஸ்ட் 20 years 25 years இதுதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது சட்டத்தோட வலிமையை பெறுகிறது. இதுதான் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டம். 2 முறை தேசிய கீதத்தை ஏன் பாடினீங்கன்னு ஒருத்தர் கேட்க போறது இல்லையே. இப்போ இது தேசிய கீதத்தை ஏன் 2 தடவை பாடுறீங்க, ஏன் 2 தடவை பாடலன்றது விஷயம் கிடையாது. அங்கே தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்றது முக்கியத்துவம் பெறுகிறது. அவர் அப்ப தமிழ் தாய் வாழ்த்தை குறைத்து மதிப்பிடுவதற்காக அதன் மீது இருக்கக்கூடிய வெறுப்பால இதை செய்கிறார் ஆளுநர் சொல்லி தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டாம். அப்போ நல்ல கேள்வி ஹரி. அப்போ ஆளுநருடைய குற்றச்சாட்டம் அபத்தமானது தானே? தேசிய கீதத்தை அவமரியாதை செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டம் அபத்தமானது தானே? ஒரு மரபு இருக்கு, அந்த மரபை தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் மரபு has the strong same effect, customary practice has the same effect as that of a codified law. இதுதான் சட்டம். எல்லா பாராளுமன்ற மரபுகளும் நம்ம மரபுகளை இதைத்தான் சொல்கிறது. அதை ஃபாலோ பண்றதுல என்ன தவறு உங்களுக்கு? இப்போ இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னா, போன வருஷம் இதே தான் நடந்துச்சு, போயிட்டீங்க, ஓகே ஃபைன், பெனிஃபிட் ஆஃப் டவுட் given to the governor. அவரு தேசிய கீதம் பாடணும்னு நினைச்சாரு, முடியலன்னு அப்செட் ஆகி போயிட்டாருன்னு சொல்லலாம். இந்த முறை போன தடவை ஃபாலோ பண்ண அதே தானே, போன தடவை இதே தானே பேசணும், போன தடவை ஃபாலோ பண்ண அதே விஷயங்களை தானே இந்த முறையும் அவர்கள் ஃபாலோ செய்ய போகிறார்கள். அப்ப கேட்டாரா ஆளுநர் கடிதம் எழுதினார் அதுக்கு முன்னாடி, இல்லைங்க தேசிய கீதத்தை நீங்க பாடுங்க இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா? ஏன் தமிழ்நாட்டு மக்கள், ஒரே நிமிஷம், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான இடம் டெம்பிள் ஆஃப் டெமோக்ரசி. தமிழ்நாட்டுல டெம்பிள் ஆஃப் டெமோக்ரசி என்ன அப்படின்னா நம்முடைய அசம்பிளி, நம்முடைய ஒட்டுமொத்த மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய இடம் சட்டசபை. அதை அவமதிக்கக்கூடிய வகையில வீட்லயே உட்கார்ந்து இருக்கலாமே. எதுக்கு செலவு பண்ணி பெட்ரோல் செலவுல காருக்கு இல்ல எல்லா செலவுல எதுக்கு வரணும்ங்க? எதுக்கு அங்க தெரியுமா தெரியாதா? கோவில் என்றால் எல்லா எதிர்க்கட்சிகளும் வாக் அவுட் பண்றாங்க. எல்லா ஆளுநர் உரை மீதும் எல்லா எதிர்க்கட்சியும் வாக் அவுட் பண்றது உண்டு. ஆமா, அது ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம்னா இதுவும் அதே மாதிரி தானே. நம்ம விமர்சிக்கலாம். டெமோக்ராட்டிக் ஃபார்ம்னா அரசியல், சரி அரசியல்ல எதிரும் புதிருமாக இருக்கக்கூடியவர்கள் செய்வது அரசியல். இவருக்கு என்ன அரசியலுக்கும் புடலங்காய்க்கும் கவர்னருக்கு என்ன வேலை? அரசியலாவது புடலங்காயாவது
கவர்னருக்கு அதெல்லாம் கிடையாது. அவர் ஒரு சம்பளம், தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சம்பளக்காரர். அவர் அப்படிதான் நடந்துக்கணும். அவர் நான் அரசியல் செய்கிறேன், அவர்கள் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கிறேன்னா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் சேர்ந்த அரசின் ஊதுகுழலாக பேசிக்கொண்டே இருங்கள். யாரு வேண்டாம்னு சொல்றா? nobody is preventing you. ஓகே, பட் அதுவல்ல பிரச்சனை. இங்க ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்துல சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தமிழ்நாடுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு தமிழ்நாடு சரியா இல்ல, தமிழ்நாடு இப்படி இருக்குன்னு சொல்லி அமித்ஷா அதாவது இப்போ இவருடைய அந்த அறிக்கையை பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, அமித்ஷா அவர்களுடைய வைத்தறிச்சல் வெளியில தெரியுது அப்படின்றது போலதான் இருக்கு. ஏன் வைத்தறிச்சல்? ஏன்னா தமிழ்நாட்டை இவர்களால ஒண்ணுமே செய்ய முடியல. தமிழ்நாடை ஒரு இதுக்கு முன்னாடி திரு மோடி அவர்கள் குஜராத்ல பிரதமராக இருந்திருக்காரு, இப்ப இந்தியாவுக்கு பிரதமராக இருந்திருக்கிறார். அவரால் செய்ய முடியாத சாதனைகளை செய்து காட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர். சூப்பர் சிஎம் இல்ல, இஸ் a rock star chief minister. 11.9% எகனாமிக் growth. இது ஆளுநருக்கு தெரிகிறதா இல்லையா? ஆளுநருடைய சிற்றறிவுக்கு இதெல்லாம் எட்டுதா இல்லையா? தமிழ்நாடு ஜிடிபி தான் மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஜிடிபியிலேயே அதிகமான ஜிடிபி. இப்போ ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்காரு, அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஏதாவது ஆதாரம் கொடுத்திருக்கிறாரா? இல்ல. அப்ப இது எல்லாமே ஒரு வெளியில போன உடனே, ஒரே நிமிஷம், வெளியில போன உடனே அறிக்கை வருகிறது. அப்ப என்ன அர்த்தம்? இல்ல பதிலுக்கு கேக்குறாங்க, அவர் இப்படி பண்ண போறாரு உங்களுக்கு எப்படி தெரியும்? முதலமைச்சர் எப்படி ஸ்டேட்மென்ட் வாசிக்கிறாருன்னு அந்த கேள்வி வருது. முதல்வர் ஆமா ஏற்கனவே பண்ணது எங்களுக்கு தெரியாதா? இத யூகிக்க முடியாதா? நீங்க கேட்கல, நீங்க என்ன கேட்டீங்க? நீங்க தேசிய கீதம் இசைக்க போறீங்களா இல்லையான்னு அவர் கேட்டாரா? இல்ல. தேசிய கீதம் இசைத்தாக வேண்டும்னு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்தாரா? இல்ல. அப்ப இதைத்தான் செய்வார். அர்ப்பணமானவர்கள் இப்படித்தான் செய்வார்கள். ஈஸிலி டிடக்டபிள். ஓகே, நான் மத்தவங்களுக்கும் போனோம். திரு ஸ்ரீகாந்த் உங்களுக்கு 30 வினாடிகள் தரேன். 30 இல்ல 20 வினாடிகள். நான் மத்தவங்களுக்கு போனோம். 30 வினாடிகள். அவர் வெளியேற்றப்பட்டாருங்க. அவர் 6 முறை பினான்ஸ் டிபார்ட்மெண்டோட உட்கார்ந்து பேசினாங்க. இந்த பாயிண்ட் ஆட் பண்ணுங்க, நாங்க ராஜ்பவன்ல இருந்து அதெல்லாம் ஆட் பண்ணல. இன்னொரு விஷயம், இதை ஏன் லைவ் ரிலே பண்ணி கட் பண்ணீங்க? லைவ் ரிலே பண்ணவே இல்லை. எல்லா சேனலும் லைவ் ரிலே கொடுக்க வேண்டியதானே, ஏன் லைவ் ரிலே கொடுக்காம கட் பண்றீங்க? அதுக்கும் மேல இன்னொரு விஷயம், ஏன் அவரோட மைக்கை மியூட் பண்றீங்க? எல்லாத்துக்கும் மேல அப்படி 2 மினிட்ஸ்ல முதல்வர் பேசுறார் என்றால், தயாரிக்கப்பட்ட உரையை படிக்கிறார், வெளிநடப்பு செய்தது பற்றி என்றால், இவங்க திட்டமிட்டு அவரை வெளியேற்றியிருக்கிறார்கள். அப்படிங்கும்போது இட் இஸ் பிரெடிக்டபிள். அவர் வாசிச்சு முழுமையா இருந்தா தானே செய்தி, அதுதானே வித்தியாசமா இருந்திருக்கும். இப்ப டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் பேசுறப்ப கூட அவரை தனிநபரா எவ்வளவு சிறுமைப்படுத்த முடியுமோ, அவருக்கு சிற்றறிவுங்கிறாங்க, சில்லிங்கிறாங்க, எவ்வளவு கேவலமான வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அப்படி என்றால் அவங்க அந்த பதவிக்கு உண்டான, அந்த நாற்காலிக்கு உண்டான, அரசியல் அமைப்பிற்கு உண்டான மரியாதை கூட கொடுக்க, தேசிய கீதத்தை மதிப்பதில்லை, அரசியல் சாசனத்தை மதிப்பதில்லை, தமிழக மக்களை மதிப்பதில்லை. இப்படித்தான் திமுக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தமிழக மக்கள் சரியான பாடத்தை ஸ்ரீகாந்த் சார், உங்க பிரச்சனை தேசிய கீதம்னா, போன முறையா அதுக்கு முந்தின முறையா தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பாக அசெம்பிளியில கவர்னர் அட்ரஸ் போது பாடுவதற்கு முன்பாக எழுந்து போனாரே, அது அவமதிப்பு இல்லையா? அப்படி இல்ல, அவங்க எங்க பாடவே இல்லையா? அது தவறு கிடையாது. பாடிக்கொண்டிருக்கும் போது போனாதானே அவமதிப்பு. அவர் ஏன் போறாருன்னா, இப்ப இவங்க சொல்றாங்கல்ல சூப்பர் முதலமைச்சர்னா, இவர் ராக் ஸ்டார் முதலமைச்சர். தனக்கு தானே சொல்லிக்கிறது பட்டம் இல்லைங்க, தம்பட்டம்னு பேரு. இத நான் சொல்ல, எம்ஜிஆர் அவர்கள் காஞ்சிபுரம் கூட்டத்துல சொல்லியிருக்காரு, தனக்கு தானே சொல்லிக்கிறது தம்பட்டம், மத்தவங்க கொடுத்தாதான் பட்டம். தமிழக மக்கள் சொல்லணும் இவர் சூப்பர் முதலமைச்சர்னு. தமிழக மக்கள் தூத்தூன் துப்புறாங்க. சொல்லிக்கிறாங்க சூப்பர் முதலமைச்சர். திரு நான் அதை கண்டிக்கிறேன். திரு முருகுமாரன், நீங்க சொல்லுங்க. நீங்க இதெல்லாம் விடுங்க. செல்வி ஜெயலலிதா காலத்து மரபு, அவங்க இதய தெய்வம், அவங்க யோசிச்சு தானே செஞ்சிருப்பாங்க. அவங்க தேசிய கீதத்தை அவமதிச்சிருப்பாங்களா? முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து தேசிய கீதம்ங்கிறது காலாகாலம் தொடரக்கூடிய மரபு. அந்த மரபு வழி நிக்கணுமா வேண்டாமா? நீங்க ஆளுநர் வருஷம் செய்யறாரு, நீங்க திமுக அரசு திட்டுங்க, அவர் எதிர்க்கட்சி தலைவர் போல பேசுறாரு அப்படிங்கிறது தான் விமர்சனம். தமிழக சட்டப்பேரவையை பொறுத்தவரையில் ஒரு 100 ஆண்டு கடந்த மிக சிறந்த ஒரு மாமன்றம், ஆக்கமும் அறிவும் திறனும் மானுடப்பற்றும் கருணையும் காரணையும் கொண்ட மகத்தான தலைவர்களும் ஆளுமை மிக்க ஆளுநர்களும் தமிழகத்தை வழிநடத்தியிருக்கின்றார்கள். இன்றைக்கு சட்டப்பேரவையை பொறுத்தவரையில் ஆளுநர் உரை,
ஆளுநர் உரைக்கு ஆளுநர் வருகிறார். நம்முடைய சட்டப்பேரவையினுடைய மரபு தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் இசைக்கப்படும். பிறகு ஆளுநர் உரை ஆங்கிலத்திலே நிகழ்த்துவார். அதற்கு பின்னால் தமிழாக்கத்தை நம்முடைய சபாநாயகர் அவர்கள் சபையினுடைய தலைவர் வாசிப்பார். அதற்கு பின்னால் தேசிய கீதம் இசைக்கப்படும். இதுதான் நூற்றாண்டு காலமாக நடந்து வருகின்ற ஒரு மரபு. அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பிரச்சனை பண்றாரு. இல்லை இது அதாவது இது தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு மரபு வந்து கொண்டிருக்கு. ஆளுநர் ஏற்றுக்கணுமா? இல்லை, இந்த மரபு தொன்று தொட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த முறை ஆளுநர் தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் எதை வைத்து சொல்லுகிறார் என்று நான் அழகிட்டு பார்க்கிற பொழுது அருகாமையில் இருக்கக்கூடிய புதுச்சேரி, தமிழ் பேசக்கூடியவர்கள், பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த ஒரு தேசம், யூனியன் டெரிட்டரி. இன்றைக்கு அங்கு முதலிலே தேசிய கீதத்தை இசைக்கிறார்கள், பின்பு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகிறார்கள். புதுச்சேரியில் இன்றைக்கும் நடைமுறையில் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. எனவே ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு நிலைமைக்கு ஏற்றார் போல இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தும் தேசிய கீதங்களும் மாநில அந்த மொழிப்பாடல்களும் இசைக்கப்படுகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரையிலே முதலிலே தமிழ்த்தாய் வாழ்த்து, நிறைவு பெறுகிற பொழுது தேசிய கீதம் என்பதுதான் நம்முடைய சட்டமன்றத்தினுடைய மரபு. இல்ல, அது மரபுன்னு நீங்க சொல்றீங்க, தொன்று தொட்டு வரக்கூடிய மரபு அப்படின்னு இன்னும் சொல்ல போனா நீங்க அது உங்களுக்கு சிறப்பு பங்கு கூட உண்டு. அதை ஒரு ஆளுநர் மதிக்கணுமா? இல்ல, ஆளுநர் என்ன சொல்லுகிறார்? கடந்த முறை அவர் வருகின்ற பொழுது ஆளுநர் சொல்லுகிறார், நான் வந்த பொழுது மற்ற இடங்களிலே நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலிலே பாடுங்கள். சார், அவர் என்ன சொல்றாரு? தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலிலே பாடுங்கள், நீங்கள் அதுக்கு அடுத்தாற் போல தேசிய கீதத்தை இசைகள் என்று சொல்லுகிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் சொல்றார் இல்லைங்களா? இப்போ கடந்த காலத்தில் அவர் தெரியாமல் இருந்திருக்கலாம், தமிழகத்தினுடைய மரபு தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்படி ஒரு சூழலில் அவர் போயிட்டார். சரி, மீண்டும் இந்த ஆண்டு வரார். இப்போ இந்த ஆண்டு வருகின்ற பொழுது மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு குழு அமைத்து பல மூத்த அமைச்சர்களை குழுவாக அமைத்து ஆளுநரோடு பேசி தமிழ்நாட்டில் இதுதான் மரபு, கடந்த காலங்களில் இத்தனை ஆளுநர் சொல்லிருக்க மாட்டாங்களா? சொல்லணும்ல. Why state the obvious? சொல்லி நீங்க ஒரு குழு அதுதான் they made the statement. இதுக்கு சொல்லி இல்ல, இதுக்கு ஒரு குழு வேற பண்ணணுமா? ஆமா, நீங்க பேசணும். சார், உங்களுக்கு தெரிஞ்ச மரபு, அவருக்கு தெரிஞ்ச மரபு, எல்லாருக்கும் தெரிஞ்ச மரபு, இந்த குழு ஏன் போடணும்? அப்படி இல்ல சார், நீங்க அரசாங்கம் அல்லது சபாநாயகரை கூட சொல்லலாம், அவர்கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்களா? இல்லங்க, இதுதான் தொடரக்கூடிய மரபு. அந்த மாதிரி வந்துட்டீங்க, இப்போ நீங்க அது மாதிரி வரக்கூடாது, நீங்க வாசிக்கணும், நீங்க எங்க அரசாங்கத்தில் நீங்க அதை சொல்லணும், நீங்க சொல்லணும். பட் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ஆளுநர் உரையை புறக்கணித்தார், ஆளுநர் மீது குற்றச்சாட்டு சுமத்த வேண்டும் என்று இந்த அரசாங்கம் நினைப்பதாக நான் குற்றச்சாட்டு நீங்க சுமத்திருக்கிறது ஆளுநர் தானே. இல்ல, இவங்க என்ன சொல்றாங்க? இல்ல சார், ஆளுநர் பல நிலைகளிலே இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார், பல நிலைகளிலே தன்னுடைய மன கஷ்டங்களை ஆளுநர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதோட கான்டென்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன். அது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் விடுத்தா சரி, நீங்க இதே நிலைமையை யோசிச்சு பாருங்க. செல்வி ஜெயலலிதா ஆட்சி, இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி, இந்த ஆட்சியில அந்த குறை இந்த குறை, எல்லா ஆட்சியிலும் குறை இருக்கும். அந்த குறைகளை எல்லாம் ஆளுநர் அறிக்கையாக விட்டால் உங்கள் முதலமைச்சர்கள், அது செல்வி ஜெயலலிதாவோ எடப்பாடி பழனிசாமியோ சரி, நல்லா கிரிட்டிசைஸ் பண்றாரு, அதுக்கு உரிமை இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்கு, ஆளுநரும் விமர்சிக்கட்டுமேன்னு ஏத்துப்பீங்களா? இல்லை, அப்படி இல்லை. ஆளுநர் கடந்த ஆண்டே இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது, இந்த ஆண்டு இந்த நிகழ்வு நடக்காமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? தேசிய கீத பஞ்சாயத்து முடிஞ்சாச்சு, அடுத்து இந்த ஆட்சியில் இந்த குறையெல்லாம் இருக்கு, அது சரியில்லை இது சரியில்லைங்கிறார். இந்த மாதிரி ஆட்சியுடைய குறையோடைய அறிக்கை ஆளுநர் உரை, ஆளுநர் உங்கள் ஆட்சியில அடுத்து வர ஆட்சி, ஆளுநர் உரை முந்தைய ஆட்சின்னு வச்சுப்போம், கொடுத்தா நீங்க ஏத்துப்பீங்களா? ஆளுநர் உரை என்பது மாநிலத்தை ஆளக்கூடிய அரசாங்கம், நாட்டினுடைய முதலமைச்சர், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், அதற்கு கீழே இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர்களிலிருந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள், கவர்மெண்டோட உரை இவர்கள் தயாரித்து இந்த உரையை ஆளுநரிடம் அனுப்ப வேண்டும். ஆளுநர் அதை பார்த்து சரிபார்த்து சரி என்று அவர் ஒப்புதல் தர வேண்டும். இதுதான் மரபு. அந்த ஒப்புதல் ஆனால் இப்ப நான் ஒப்புதல் தருவேன், நீங்க ஒப்புதல் தராம இதை கொஞ்சம் மாத்துங்கன்னு சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆளுநர்கள் மாத்த சொல்லிருக்காங்க? இல்ல, நான் ஒப்புதல் தரேன் சார், இது வரைக்கும் இருந்தவங்க எல்லாமே ஓகே 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 எஸ் எஸ்ன்னு சொல்லிட்டாங்க, இவரு இதை மாத்துங்கன்னு சொல்றாரு, நீங்க அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. இல்ல அது மாத்துங்க, இல்ல என்னன்னு நீங்க ஆளக்கூடியவர்கள். செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர், வேற ஒரு ஆளுநர் இல்லம்மா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னா அந்த அம்மையார் ஏற்றுக்கொள்வார்களா? சரி நம்ம பேசலாம், ஆளுநருக்கு பிடிக்கல, இதை தூக்கலாம், இதை மாத்தலாம். சார், பிரச்சனைன்னு வந்தா தானே, வராதவங்களை பத்தி ஏன் பேசுறீங்க? பிரச்சனை யார் பண்றீங்க? பிரச்சனை வந்ததுக்கு இல்ல, ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சருக்கும் மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? கவர்மெண்ட் என்னுடையது, அரசாங்கம் என்னுடையது, இந்த நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் நான், திராவிட மாடல் என்று இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய முதலமைச்சர். இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா?
இது சரி செய்ய வேண்டாமா? நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? செல்வி ஜெயலலிதா இன்னைக்கு முதலமைச்சர், அவர் என்ன செஞ்சிருப்பார்? நாங்க ஒண்ணுமே இல்ல சார். அம்மாவெல்லாம் விட்டுருங்க சார். இல்ல எப்படி விட முடியும் சார்? அம்மா விடுங்க சார், அவங்க ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டாங்க. நான் இப்ப சொல்றேன், 2026 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் வருவார். 2027 இதே ஆளுநராக இருந்தால் சட்டப்பேரவையில் அவர் வாசிப்பார். அதற்கான முயற்சி ஒரே கூட்டணினா ஆளுமை மிக்க ஒரு நிலையான ஆளுமை மிக்க ஒரு தலைவராக அதை வழிநடத்தணும். இல்ல சார், இல்ல அப்படி வந்து ஒரு ஆளுமை, அதனால நம்ம வாசிப்போம்லாம் அப்படி ஒரு வின்சென்ட் ஃபெர்னாண்டஸுக்கு எப்படி விட முடியும்? அப்படி கிடையாது. இல்ல ஒரு முதலமைச்சர் எனக்கு பிடிச்ச ஆளுமையா நல்ல ஆளுமையா அது யாஸ்டிக்கா சார், அது முதலமைச்சருடைய பொறுப்பு தான் சார். அவர்தான் சார் ஆட்சியினுடைய தலைவர். ஓகே திரு அருணன் சார், உங்க பார்வை என்ன? இதை வந்து இன்னும் சுமூகமா அணுகியிருந்தா, அரசு தரப்புலையும் சில முயற்சிகள் எடுத்திருந்தா இந்த ஒவ்வொரு முறையும் இதை நம்ம தவிர்க்கலாமே. அப்படிங்கிறது பாஜக நண்பர் தன்னுடைய பாஜக நண்பர் இந்த பேச்ச ஆரம்பிக்கும் போது, இன்றைய தினம் சட்டமன்றத்தில் ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு என்று ஆரம்பிச்சார். கொஞ்சம் எதிரொலிக்குது, சரி பண்ணுங்க. அது ரொம்ப சரி. மோசமான சம்பவத்தை நடத்தியது சாட்சாத் ஆளுநர் அவர்கள். எங்கேயாவது இந்த கொடுமை இருக்குமா? இங்கெல்லாம் வந்து இந்த தேசிய கீதம் பத்தியே பேசிக்கிட்டே இருந்தாங்க இங்க நண்பர்கள் எல்லாம். ஆனால் ஆளுநருடைய அறிக்கையில் அவர் 13 காரணங்கள் சொல்லியிருக்காருல்ல ஹரி. இந்த தேசிய கீத விவகாரத்தை எங்க போட்டிருக்காரு? 13வது ஐட்டமா போட்டிருக்காரு. கவனிச்சீங்கள? போன வருஷம் நம்பர் 1ல இருந்ததே, அது நீங்க கவனிக்கல. ஆமா, இப்ப 13 தூக்கி. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் சொன்னபடி நீங்க முதல்லையும் தேசிய கீதத்தை பாடி இருந்தாலும் அவர் வாசிச்சிருக்க மாட்டாருங்கிறேன் நானு. ஏன்னா அவருக்கு 12 காரணங்கள் இருக்கு. 12 காரணங்கள்ல ஏதாவது அவர் வந்து வாசிக்காம இல்ல ஹரி, அவரை கொஞ்சம் அவர் பேசும்போது பொறுமையா இருக்கேன். இப்பதான் நான் பேசுறேன். இல்ல அவரே பேசட்டே, எனக்கு ஆட்சேபனை. ஸ்ரீகாந்த் சார் ப்ளீஸ் ஹெல்ப். நான் இல்ல நான் வந்து சொல்றது ஒரு நியாயமா இருக்கா இல்லையான்னு பாருங்க. நான் அதை பூராத்தி படிச்சுட்டு வரேன். 13 படிச்சேன். 13 தான் இதை போட்டிருக்காரு. 12 பாயிண்ட் என்ன? ஒரு எதிர்கட்சி தலைவர் போல இந்த அரசாங்கத்தின் மீது நான் சொல்வேன் நம்பிக்கையில்லா தீர்மானம் வாசிச்சிருக்காருங்க. 12 குற்றச்சாட்டுக்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர் போல பட்டியலிட்டு இவ்வளவு சொல்லணுமா ஒரு அரசாங்கம்? இது எப்படி ஒரு அரசாங்கம் சொல்லும்? இதுல கேட்கிறேன், சொல்ற 12 தான் நியாயம். இவர் சொல்றாரு, இவர் சொல்றதுதான் சரின்னு யாருங்க தீர்மானிக்கிறது? மக்கள் அல்லவா தீர்மானிக்கணும். மக்கள் தேர்ந்தெடுத்திருப்பது இந்த சட்டமன்றம். அதுல பெரும்பான்மை பெற்றிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அது ஆட்சி அமைச்சிருக்கு. அவங்க தயாரிச்சு கொடுக்கிற உரையைத்தான் ஆளுநர் வாசிக்கணும். காரணம், திமுக அந்த எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையோர் அவங்க தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, ஆளுநர் அல்ல. அதுல நிறைய இன்எக்யூரசிஸ் இருக்கு, அதெல்லாம் நான் படிக்க மாட்டேங்கிறார். போன வருஷமும் சொன்னார். இல்ல இல்ல அது சொல்றதுக்கு இவர் யாருங்கிறேன். கவர்னரோட நெகோஷியேட் பண்ணிருக்கலாம், பேசிருக்கலாம் அப்படின்னு ப்ரொஃபசர் அனுமதிச்சா நான் அனுமதிக்கிறேன். இல்லங்க, நீங்க அவர் என்னை பேச விட போறது இல்ல. நீங்க அவர் அனுமதிச்சீங்கன்னா அவர் பேசிட்டே தான் இருப்பார். ஓகே, நான் முடிச்சேன். அடுத்த ரவுண்ட்ல எல்லாரும் இல்ல கொஞ்சம் நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் நண்பரே, கொஞ்சம் பொறுமை. நான் என்ன தப்பா பேசிட்டேன்? நான் கேட்கறது என்னன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஒரு உரையை தயாரிக்குது. அந்த உரையில தப்பு இருந்தா அதை சொல்ல வேண்டியது. இங்க பாருங்க, என்னை எது பேச விட இல்ல. ஒரு ஆட்சி தயாரிக்கிற உரையை அதில் தவறு என்றால் சுட்டி காண்பிக்க வேண்டியது எதிர்கட்சிகள். எதிர்கட்சி தலைவர் சொல்லட்டும், சட்டமன்றத்தில் பாஜக காரங்க பேசட்டும், எம்எல்ஏக்கள் பேசட்டும். அதே போல வெளியில அங்க கமலாலயத்திலிருந்து கண்டன அறிக்கை வெளியிடட்டும் திரு நைனா நாகேந்திரன். அவங்களுக்கு உரிமை இருக்கு, ஆளுநருக்கு உரிமை இல்லைங்க. ஆளுநர் இந்த மாநில அரசினுடைய அட்வைஸ் படி, அவங்களுடைய பரிந்துரைப்படி இயங்க வேண்டியவர். ஒன்னு சொல்றேன், இங்க மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்லுவேன். இந்த ஆளுநர் மட்டுமல்ல, கேரளாவில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு?
இப்ப அதான் சொன்னேன், இது 13வது பாயிண்ட்னு. அந்த 13வது பாயிண்டே மோசம் தான். தமிழ் தாய் வாழ்த்த பக்கத்துல தேசிய கீதத்தையும் போட்டு அந்த தமிழ் தாய் வாழ்த்தவுடைய குறைக்கணும் அப்படிங்கறதா அவருடைய எண்ணம். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனாலும் அதை செஞ்சிருந்தா கூட தமிழ் தாய் வாழ்த்து பண்ணியிருந்தாலும் இவர் வாய்த்திருக்க மாட்டார். ஏன் சொல்றேன், நாங்க மேல இருந்து உத்தரவுங்கிறேன். ஓகே, மேல இருந்து உத்தரவு, மோடி அரசிடம் உத்தரவு எதை வச்சு சொல்றேன்? இல்ல முடிச்சிடறேன். கேரளாவில் என்ன நடந்திருக்கு இன்னைக்கு? கேரளாவில் அங்க இருக்கிற ஆளுநரும் அங்க வந்து பாஜக ஆட்சி இல்லை என்கிற காரணத்தால் அவங்க எழுதி வச்சதில் சில பாராவை தூக்கி போட்டுட்டு இவரா ஒரு வரியை சேர்த்து வாசிச்சிருக்காரு. முதலமைச்சர் எந்திரிச்சு அதெல்லாம் ஏற்க முடியாது, நாங்க தயாரித்து கொடுத்தது தான் இந்த சட்டமன்றத்தில் அதிகாரபூர்வமான ஆவணம்னு சொல்லியிருக்காரு. அங்கேயும் கடுமையா கண்டிச்சிருக்காரு. அப்ப இவங்களுடைய போக்கு என்ன? பாஜக ஒரு மாநிலத்தில் ஆளவில்லை என்றால் அங்கே அனுப்பப்படுகிற ஆளுநர்கள் அடாவடித்தனம் செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி செய்ய வேண்டும். செஞ்சாதான் அவங்க பதவி நீடிக்கும், இல்லாட்டி அமித்ஷா தூக்கிடுவாரு. இதுதான் நான் சொல்லுவேன். கேரளா அனுபவம் சொல்றேன். இன்னைக்கு ஒரே நாள்ல 2 நடந்திருக்கு. ஓகே, நம்ம ஆளுநர் உரையும் போது ஒரு வழக்கமான சம்பிரதாயத்தை தமிழ்நாட்டில் பார்ப்போம். யார் எதிர்க்கட்சியா இருந்தாலும் அந்த எதிர்க்கட்சி தலைவர் உடனே எழுந்து பிரச்சனை பண்ணுவார். இதை பேசுங்க, ஆளுநர் உரை வேண்டாம், இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு போராட்டம் நடத்துவது. திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரோ, செல்வி ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவரோ, அன்பழகனோ, யாராக இருந்தாலும் அது பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு காரணங்கள் பட்டியலிடுவாங்க. அந்த காரணத்தை ஆளுநர் இன்னைக்கு பட்டியலிடுறாரு, இந்த ஆட்சியில குறை. அது நீங்க எடுக்க வேண்டிய ரோல் இல்ல. அவர் உங்க ரோலை பகிர்ந்துக்கிறாரு நீங்க நினைக்கலையா? இல்லை, ஆளுநரை பொறுத்தவரையில் அவர் இன்னைக்கு உரை நிகழ்த்துறாரு, உரை நிகழ்த்த வராரு. அந்த உரையை வாசிக்கணும். அவர் வாசிச்சாதான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு நல்லதுன்னு இந்த அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் நினைக்கணும். முதலமைச்சர் தான் ஆளுநர் உரையை அவர் நிகழ்த்தாமையே போகணும். நம்ம ரெடியாக அதுக்கு ஒரு தீர்மானத்தை சரி பண்ணிட்டு வரணும். தீர்மானத்தை உடனே வாசிக்கணும். மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் ஆளுநர் வந்து பிஜேபிக்கு சாதகமாக செயல்படுறாரு, திமுக அரசாங்கத்தை ஆற்றணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கணுங்கிறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய இன்றைய சூழல். என்னை பொறுத்தவரையில் 1970 அந்த 13 குறைகளை சொல்றதுக்கு சரியான அத்தாரிட்டி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியா, ஆளுநர் ஆர் என் ரவியா? சார், அதுல உண்மை போய் செகண்டரி. அரசுடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடிய பொறுப்பு சட்டமன்றத்தில் ஆளுநருக்கா, கவர்னருக்கு? சட்டமன்றத்தில் ஒரு குறையை சுட்டி காட்டல. ஆட்சியுடைய குறைய இல்லை, ஆளுநர் சட்டப்பேரவையில் குறையை சுட்டி காட்டல. இன்னைய நிகழ்வுங்கிறது ஒரு முறைப்படி நம்ம பார்த்தோம் சொன்னா, இன்றைய நிகழ்வு திருக்குறள் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு நீங்க வந்து திருக்குறள் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சபையை நடத்த வேண்டியது. பேசி முடிச்சிட்டோம், நம்ம சப்ஸ்டன்ஸ்க்கு வந்துருவோம். சபை நடத்த வேண்டியது 13 குறைகள் பட்டியலிட்டிருக்கிறார். இன்னைக்கு சார், இன்னைக்கு உரை வந்து சபாநாயகரும் ஆளுநர் தான் நிகழ்த்தணும். முதலமைச்சர் உரை நிகழ்த்துறதுங்கிறது சரியா? இல்ல, அதுக்கு ஆரம்ப புள்ளி அது. இது வரைக்கும் அது மாதிரி ஒரு சம்பவமே கிடையாது. ஒரு மரபே கிடையாது. 96ல கவர்னர் சிஎம் கான்ஃபரன்டேஷன் இருந்தது இல்லையா? ஆளுநர் உரை இல்லாம தொடங்கினது இல்லையா? இது ஒரு மரபே கிடையாது. இல்ல, 96ல நடந்தது உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும். செல்வி ஜெயலலிதா சென்னாரெட்டி கான்ஃபரன்டேஷன். ஆமா, அன்னைக்கும் இந்த மாதிரி ஆளுநர் உரை இல்லாம தொடங்க முடியுங்கிற ஒரு நிலைப்பாடு அரசு எடுக்கலையா? இருக்கு. சோ இல்ல, அன்னைக்கு ஆளுநர் உரை நிகழ்த்தாம அவை சபையை விட்டுட்டு இது மாதிரி எல்லாம் வெளியே போய், என்னோட நினைவு ஒரு முறை அப்படி செஞ்ச ஆளுநர் வந்தாரு. 96 ஆளுநர் வந்தாரு, உரை நிகழ்த்தாம போகலையே. ஆளுநர் உரை இல்லாம ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும். அது வந்து புதிதல்ல. புரட்சி தலைவி அம்மாவுக்கும் சென்னாரெட்டிக்கும் வந்திருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் இன்றைக்கு ஆளுநருக்கு இருக்கு. இல்ல, மற்ற மூவரும் கரெக்ட் பண்ணலாம். இஃப் ஐ அம் நாட் மிஸ்டேக்கன், ஒரு ஆண்டு ஆளுநர் உரை இல்லாம ஆளுநர் உரை நிகழ்த்தாம செல்லவே இல்லை. ப்ரொஃபசர் அருணன், ஸ்ரீகாந்த், கரெக்ட் பண்ணலாம். I will stand corrected too. 96 எங்களுடைய ஆட்சி காலத்தை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, எடப்பாடியார் அவர் முதலமைச்சர் அந்த காலகட்டங்களில் ஆளுநர் உரை நிகழ்த்தாமல் இதுவரை வெளியே சென்றதே கிடையாது. ஓகே, சென்னாரெட்டி காலத்தில் வந்ததா நினைவு. ஐ வில் ஸ்டாண்ட் கரெக்டட் இஃப் ஐ அம் ராங். திரு சரவணன், நீங்க வந்து இன்னும் பொறுப்பா நடந்துக்கலாம்ங்கறார். அதாவது அந்த பீரியட்ல இல்ல, இப்போ அதிமுகவினர் வந்து இல்ல, இதுக்கு மட்டும் ஏதோ கிளாரிஃபிகேஷன் கொடுக்கிறார் ஸ்ரீகாந்த். நான் முடிச்சிட்டு வந்துறேன். ஸ்ரீகாந்த், எஸ் factual clarification only, no half facts. இந்த சம்பவம் அந்த காலகட்டத்தில் வந்து ஆளுநரும் கவர்னரும் இந்த மாதிரி சட்டமன்றத்தில் வந்து நேருக்கு நேர் மோதிக்கவில்லை. பட் ஆளுநர் உரையாற்ற வேண்டிய நேரத்தில் முதலமைச்சர் உரையாற்றவில்லை. முதலமைச்சர் ப்ரீ பிளான்டா கொண்டாந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து பின்னணியில உருவாக்கி இப்படி அவரை வெளியேற்ற வேண்டும், அப்புறம் தான் உரை வாசிக்க வேண்டும் என்று முன்கூட்டியே திட்டமிட்ட ஒரு சதி நடைபெறவில்லை. ஓகே, பாயிண்ட் டேக்கன். திரு சரவணன் ரெஸ்பாண்ட். இல்ல, இப்போ இந்த ஆளுநருடைய உரையை பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகிறது அப்படின்னா, அமித்ஷா அவர்களுக்கு வந்து அதிமுக மேலேயும் நம்பிக்கை இல்லை, பாஜக தலைவர்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை.
அவங்களால எஃபெக்டிவா வந்து திமுகவிற்கு எதிராக எதையும் செய்ய முடியும்னு அவர் தோணல. அதனால ஒரு பொறுப்பு மிக்க அதிகாரத்தில் இருக்க அவர் சொன்னா இது வந்து ஒரு விவாத பொருளாகும் அப்படின்ற அடிப்படையில திரு அமித்ஷாவுடைய டைரக்ஷன்ல தான் ஆளுநர் இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது தெள்ள தெளிவாக விளங்குகிறது. அதற்கு முன்னாடி வந்து முடிக்கும் பொழுது தூ அப்படின்னாரு. தூ அப்படின்னா ஏற்கனவே இங்க பிரதமர் ஒருத்தர் இருக்காரு, துணை மத்திய அதுவும் அவை குறிப்பிலே நீக்கியாச்சு, நீங்க பேசுறது நீக்கியாச்சு. அடுத்தது ஓகே சோ நம்மளும் தூனா தமிழ்நாட்டு மக்கள் தூன்னு துப்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. அத வந்து பேச வேண்டாம், அப்படி தரம் தாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுதான் தெரியுது யார் மேல யார துப்புறாங்கிறது நல்லா தெரியுது. அதே போல இப்போ ஆளுநர் மீது குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு கேள்விதான் என்னன்னா, இவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்காரா அப்படின்றதுதான் ஒரே கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் பாத்தீங்க அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா இவரு தமிழ்நாட்டை நிதமும் வஞ்சிப்பது, தமிழ்நாட்டை இது இப்படி சரியில்லைங்க, தமிழ்நாட்டுல இது இப்படி இருக்குங்க, அது அப்படி இருக்குங்க, மோசமா இருக்குங்க, இது இப்படி இருக்குங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டை தினமும் எப்போ பார்த்தாலும் குறை சொல்வதுதான் இவருடைய வாடிக்கை. இது என்ன வகையான நோய் இது அப்படின்னு நமக்கு தெரியல. பாராட்டு பத்திரம் எதிர்பார்க்கறீங்க? இல்ல பாராட்டு பத்திரம் இல்ல, இவர் குறை சொல்ல இவர் யாருன்னு கேக்குறோம். மீண்டும் திருப்பி அதுதான் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கக்கூடியவர், இப்ப குடியரசுத் தலைவர் இப்படி வந்து தினமும் பிரதமரை பார்த்து குறை குற்றங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் சும்மா விட்டுருவாங்களா? பாஜக இருக்கக்கூடியவர்கள் சும்மா இருப்பாங்களா? இல்ல அது ஒரு பிராக்டிகல் क्वेश्चनல நம்ம இந்த ரவுண்ட நம்ம ஃப்ரீ ஃப்ளோயிங்கா வச்சுப்போம். இனி குடியரசுத் தலைவர் உரையில இன்னொரு நிமிஷம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்கிறதுனால நான் கேக்குறேன். குடியரசுத் தலைவர் உரையில I am coming back to you. The debate will flow back to you. திரு ஸ்ரீகாந்த், குடியரசுத் தலைவர் நான் வந்து இந்த உரையில இதை செய்ய மாட்டேன், இதை பேச மாட்டேன்னு வேற ஒரு குடியரசுத் தலைவர் வந்து செஞ்சா உங்க அரசு ஏத்துக்குமா? இல்ல நீங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கேக்குற கேள்விக்கு என்ன எப்படி பதில் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு அனுமானத்துல ஒரு கேள்வி, இந்த மாதிரி ஒரு துரதிருஷ்டவசமான சூழ்நிலை எந்த ஆட்சியிலையும் வராது, எந்த மாநிலத்திலையும் வரல, மத்திய அரசுல கண்டிப்பா இது வரப்போவதும் இல்லை. நம்ம ஹேஷியத்தில் இந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்ற விட நடைபெற்ற இந்த அவல சம்பவத்துக்கு நம்ம பதில் சொல்லுவோம். கவர்னர் ஒரு நல்ல விஷயமாவது செஞ்சாரான்னு திமுகவோட ஸ்போக்ஸ் பர்சன் கேட்கிறாரு. கவர்னர் நல்ல விஷயம் செய்யறதுக்கு வந்திருக்காரா? ஆட்சியாளர்கள் வந்திருக்காங்களா? மக்கள் கேட்கறாங்க முதல்வர் ஒரு விஷயமாவது நல்லது செஞ்சிருக்கிறாரான்னு. நான் தூன்னு சொன்னேன்னு கோவப்படுறாரு. ஆனா மக்கள் கொடுக்கிற முதல்வர் கொடுத்த மனு அடுத்த 10வது நிமிஷத்துல ஏரியிலையும் குளத்திலையும் தூக்கி எறிஞ்சிட்டு போற இந்த அரசை பார்த்து மக்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லது செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு மக்கள் முதல்வரை பார்த்து தான் கேட்கறாங்க. இவங்க ஏன் போய் கவர்னரை கேட்கறாங்க? கவர்னர் எலெக்ஷன் வந்திருக்காரு, அவர் எப்படி கேட்கிறாரு மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லது செஞ்சிருக்காரான்னு? அவர் வந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்காரு. முதல்வர் வந்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. அவரை வந்து எலெக்ஷன்ல நிக்க சொல்றாங்க, அவரை எலெக்ஷன்ல நிக்க சொல்றாங்கல்ல. இவர் வேணா ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு வர சொல்லுங்களேன். உதயநிதி அவர்களையோ மு.க. ஸ்டாலின் அவர்களையோ படிச்சுட்டு வர சொல்லுங்களேன், வந்து அவரை கேள்வி கேட்க சொல்லுங்களேன். அவர் வந்து ஒரு ஆட்சி எப்படி நடத்த வேண்டும், சட்டம் என்ன, எல்லாவற்றையும் ஆட்சியாளர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய உயரத்தில் இருக்கிறவர். அவரை நீங்க அவமரியாதைப்படுத்துறீங்க. ஓகே சரவணன் சார், அதுக்கு அச்சம் பயம் தான். மோடி அவர்கள் என்ன பட்ட படிப்பு படிச்சாரு? அவரோட பட்ட படிப்பை வெளியவே விட மாட்டாங்களே சார், என்ன அச்சம்? அமித்ஷா என்ன பட்ட படிப்பு? ஐஏஎஸ் படிச்சாரா? ஐஎஃப்எஸ்? அமித்ஷா ஐஎஃப்எஸ்ஆ? தெரியாம போயிடுச்சு எங்களுக்கு. ஐஎஃப்எஸ் படித்து விட்டு தான் அந்த பதவியை துறந்து விட்டு தான் இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்டரா இருக்காரு. மோடி அவர்கள் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு ஐஏஎஸ் பாதியிலேயே திறந்துட்டு நாட்டு மக்களுக்காக சேவை செய்வதற்காக இந்தியாவுடைய இல்ல ஒரு நிமிஷம் சேர்த்து சொல்லுங்க சார். நீங்க டிகிரியை கொடுத்துட்டு டிகிரியை வெளியே விட மாட்டேன்னு சொல்லக்கூடிய அவலம் இந்தியாவுல இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஒரு பிரதமர் வந்து டிகிரியை வெளியில விட முடியாதுன்னு சொல்லக்கூடிய அவலம் தமிழ்நாட்டிலையும் எங்கேயுமே நடந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அவலம், டிகிரியை வெளியே விட முடியாத அவலம், இவங்களெல்லாம் வந்து ஐபிஎஸ் படிச்சு வந்தாரா ஐஏஎஸ் படிச்சு வந்தாரான்னு சொல்லி யாரை பார்த்து கேள்வி கேட்கறீங்க?
முதல்ல படிச்ச டிகிரியை வெளியில விட சொல்லுங்க. உங்களை இல்ல, பார்த்தா நான் டிகிரி கேக்குறேன் படிக்கலன்னு சார். உங்களை ஒத்துக்கோங்க. அவரை சொல்றீங்களே எலெக்ஷன்ல அதுதான் நாங்க நின்னு சொல்றோம். வாங்க. நீங்க முடிஞ்சா படிச்சுட்டு சார், வாங்க அவரை கேள்வி கேட்க. நாங்களா அவரை படிச்சுட்டு தான் எலெக்ஷன்ல வந்திருக்கோம். நிக்க சொல்றீங்களா? ஆளுநர் எலெக்ஷன்ல நிக்க சொல்றீங்களா? முடிஞ்சா நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு வாங்க. அதுதான் சொல்றேன். மோடி என்ன IPS படிச்சாரு? அமைச்சர் மோடி எந்த ஸ்கூல்ல IPS படிச்சாரு? நீங்க போய் மோடி எங்க பேசுறீங்க IPS படிச்சாரு? அமித்ஷா எங்க IAS படிச்சாரு? பள்ளிக்கூடத்தை தாண்டாதவங்க இல்ல தான் நீங்க நயினார் எல்லாரும். நாகேந்திரன் எங்க படிச்சாரு? ஆமா, நீங்க என்ன பள்ளிக்கூடத்தை IAS படிச்சாரு? தாண்டாம நயினார் இந்த நாகேந்திரன். பாடுபடுத்துறீங்க மக்களை. இல்ல, என்ன ஒரு Why are அற்புதம், we என்ன being ஒரு elitist? தேவை எந்த இல்லாத பள்ளிக்கூடமும் தாண்டாதவங்க தான் ஒரு- இன்னைக்கு மக்களை ஒரு பாடுபடுத்துறீங்க. தர்க்கமே இல்லாம காமராஜர் படிக்காதவர் தான். சோ அதை உளறி கொண்டிருக்கிறீர்கள். இட போட வேண்டாம். ரெண்டு பேர்த்தையுமே யா, கேட்டுக்கிறேன். ஒரே நிமிஷம். யா ஹரி, இப்ப நான் பேசி ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இப்போ கேக்குறாங்களே, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லதாவது செய்திருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்திருக்கக்கூடிய காரணத்தினாலதான் 2024 ஆட்சியில 2024 தேர்தல்ல தமிழ்நாட்டு மக்கள் பாஜக கூட்டணியை ஓட விரட்டினாங்க. 5 லட்சம் எதுக்கு? கோடி மோடி கடன். நல்லது செஞ்சாருன்றதுக்காக ஓட விரட்டினாங்களா? நல்லது செஞ்சிருந்தா ஓட்டு அட்லீஸ்ட் ஒரு இப்போ சீட்டே உங்களை விரட்ட கிடைச்சிருப்பாங்க போறாங்க. சார். பாருங்க, பாப்போம். எல்லாம் இப்போ பாப்போம். உங்களை விரட்ட இதேதான் போறாங்க. சொன்னீங்க 5 லட்சம் கோடி 2024 கடன். 2019 50,000 கோடி டாஸ்மாக். 200 லட்சம் கோடி கடன். இந்தியா மோடி வாங்கின கடன் 200 லட்சம் கோடி. மோடி வாங்கின கடன் 200 லட்சம் கோடி. அதான் நீங்க கொடுத்த இதோடைய விலை எவ்வளவு அப்படின்னா கணக்கே கிடையாது. ஓகே. ஒரு இந்தியாவுடைய பொருளாதாரம் நன்றி. இல்ல, அதானி அவர்களுக்கு நன்றி. ஆமா. நன்றி. என்ன பேசுறீங்க? இருக்கீங்க மக்களை திரு அருணன் அவர் 13 பாயிண்ட் பட்டியலிட்டு இருக்கிறதா சொன்னீங்க. அதை வந்து எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பணும் அப்படின்னு. பட் அதுல அவர் குறிப்பிட்டிருக்கிறதுல மெரிட்டே இல்லைன்னு பிறந்துடுறீங்களா? இல்லைங்க, மெரிட்டா டிமெரிட்டாங்கிறது கூட அடுத்தது. அதில் அதை சொல்றதுக்கு உண்மையிலேயே நம்ம ஆளுநருக்கு உரிமை இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன், குறு சிறு நடுத்தர தொழில்கள் பற்றி கண்ணீர் வடிச்சிருக்காரு அந்த 13ல ஒரு பாயிண்ட். கதி நான் கேட்குறேன், இந்த அமெரிக்க அரசு, அதுவும் ட்ரம்ப் அரசு வந்து சில விவகாரங்களுக்கு காரணமாக நம்முடைய பொருட்களுக்கெல்லாம் பயங்கரமா வரி போட்டிருக்கேன். அது ஏதோ முதல்ல ஆரம்பிச்சா இப்ப 500% வரைக்கும் வரிங்கிறாங்க. இத வந்து கடுமையா எதிர்த்து நம்முடைய பிரதம மந்திரி பேசி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இத பத்தி நம்ம ஆளுநருடைய பார்வை என்ன? குறு சிறு நடுத்தர தொழில்கள் மீது உண்மையிலேயே அவருக்கு அக்கறை இருந்தால், ஏற்றுமதி ஆகிற திருப்பூர் பனியன் பாதிக்கப்பட்டிருக்கு, கரூர் அங்க துணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு, அதே போல ஈரோட்ல பிரச்சனை. ஏன் அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு? உதாரணத்துக்கு சொல்றேன், அதான் இவருடைய இதுல நியாயம் இல்லை என்பது மட்டும், அதற்கான உரிமை இவருக்கு இல்ல. ரெண்டு வகையில இல்ல. ஒன்னு, ஆளுநர் இதை கிளப்பக்கூடாது, பாஜக வேணா கிளப்பட்டோம். ரெண்டாவது, அதுவும் மோடி அரசை புகழ்கிற இவருக்கு உரிமை சுத்தமா கிடையாது. இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஹரி, நீங்கள் சொன்னீங்க, அதாவது இந்த மாதிரி கவர்னர் மாநில அரசு எழுதி தருகிற உரையை வாசிக்க மாட்டேன் அப்படின்னு வம்பு பண்றாரு, என்னென்னமோ சொல்றாரு. இதே போல குடியரசுத் தலைவர் மோடி அரசுடைய உரையை வாசிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்க. அது பாருங்க, அவர் பாஜக அது ஊகம்ங்கிறாரு. நான் கேட்கிறேன், அது எப்படி ஊகம் ஆகும்? இப்ப பாஜக ஆளுகிற மாநிலங்கள்லாம் இருக்கு, ஆண்டுதோறும் துவக்கத்துல கவர்னர்கள்லாம் உரை வாசிக்கிறாங்க. எந்த கவர்னருங்க பாஜக ஆளுகிற மாநிலத்துல இந்த உரை தப்பு, இதை திருத்துன்னு சொன்னாங்க? இது ஃபேக்ட், வாழ்க்கை காமிக்குது. அப்ப பாஜக ஆண்டா அங்க ஆளுநர்கள் எனக்கென்னான்னு எழுதி தரதை வாசிப்பாங்க. பாஜக அல்லாத மாநிலம் கேரளான்னா தமிழ்நாடுன்னா வம்பு பண்ணுவாங்க. அப்படி என்றால் இதில் உண்மை அல்ல, மாறாக பாஜக அல்லாத கட்சிகளையா தேர்ந்தெடுத்தீர்கள்? தமிழ்நாட்டு மக்களே, கேரள மக்களே, உங்களை நாங்கள் பழி வாங்குகிறோம் பாருங்கள் எங்கள் கவர்னரை வைத்து என்கிற அடாவடித்தனத்தை மோடி அரசு செய்கிறது. இப்ப அதிமுக நண்பர் கூட முதல்ல நல்லா பேசிக்கிட்டே வந்தாரு, அடுத்தாப்புல சொல்லிவிட்டார் பாஜக காரர் மாதிரியே. மாநில முதலமைச்சரே, தமிழ்நாடு முதலமைச்சர் இதை விரும்புறாரியா? கவர்னர் வந்து வாசிக்காம போட்டுமியா? நான் கேட்கிறேன், உண்மையிலே வச்சுக்கோ, ஒரு வாதத்துக்கு ஒரு அரசியல் நோக்கத்துக்காக நம்முடைய மாநில முதல்வர் அப்படி விரும்பினா அது ஒரு சதின்னு வேற சொன்னாரு பாஜக. அப்ப அந்த சதிக்கு ஏங்க நம்முடைய ஆளுநர் உடன்படுறாரு? முதல்வரின் சதிக்கு ஆளுநர் ஏன் உடன்படுறாரு? முதல்வரே, நான் வாசிக்காம போகணும்னா சதி பண்றீங்க, இந்தாப்பா நான் வாசிச்சு காமிக்கிறேன். நீங்க ஜெயக்குமார் சார் அணியா? அப்ப இதுல பாஜக கூட்டணி, அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது? இதுக்கு நான் பதில் சொல்றேன் நேரடியா. அதுல இருந்து என்ன தெரியுது? சதி செய்வது, ஐயா இருங்க நான் முடிச்சிட்டேங்க, நீங்க அப்புறம் என்ன வேணா சதி செய்வது ஆளுநர், சதி செய்வது அமித்ஷா,
சதி செய்வது மோடி. Okay. அத கண்டிக்க அதிமுகவுக்கு மனம் இல்லை. அதுதான் ரொம்ப வேதனை. ஆனா கட்சி பேரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது படு சோகம். ஓகே, யார் முதல்ல வாய்ப்பு கொடுக்கலாம்? ஸ்ரீகாந்த் சார் சுருக்குமா? அதாவது நான் பேராசிரியருக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு அவர் பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு ஆளுநர் மீது. ஆனா அவர் தொழிலாளர் நலன் பத்தி பேசியிருக்காரு. 12 லட்சம் கோடி தொழில் முதலீடுன்னு காகிதத்தில் மட்டும் சொல்றீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரலன்னு இருக்காரு. சிறு குறு தொழிலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா மதிப்புக்குரிய பேராசிரியர்கள் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு. அந்த கேவலமா இருக்கு அவருக்கு. அதாவது தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் போது, தொழில் பாதிக்கப்படும் போது நகைப்புக்கிடமாக இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நகைப்புக்கிடமாக இருக்கிறது, கேவலமாக இருக்கிறது. அவங்களுக்கு ஏன்னு கேட்டா, சார் என்ன பேச விடுங்க. நீங்க பேசுறப்ப அமைதியா இருந்தேன். நீங்க பேசுறப்ப அமைதியா இருந்தேன். இன்னைக்கு திமுகவுக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. பயப்படாதீங்க. பேசுங்க, முறையா பேசுங்க. பயப்படாதீங்க. என்ன பேச விடுங்க. என்ன பேச விடுங்க. இன்றைக்கு திமுகவுக்கு வலதும் இடதுமா இருந்து இவங்க முட்டு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கீழே இறங்கினதுக்கு காரணமே இந்த போக்கு தான். இவங்க கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கவர்னர் கேட்டிருக்காரு. மக்களுக்காக பேச வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சி மௌனமாகி போய்விட்டது, முடமாகி போய்விட்டது. அதனாலதான் இன்னைக்கு அவங்க 0.5% கூட வாங்க முடியல. டெல்லியில நடந்த தேர்தல்ல போட்டியிட்ட அத்தனை இடத்துலயும் நோட்டாக்கு கீழே தான் கம்யூனிஸ்ட் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வாங்க. நோட்டாக்கு கீழே தான் கம்யூனிஸ்ட் வாங்கியிருக்காங்க. நோட்டாக்கு கீழே தான் கம்யூனிஸ்ட். அந்த மாதிரி மக்கள் விரட்டி அடித்த கட்சி இன்னைக்கு சீனால கிடையாது, ரஷ்யால கிடையாது, கம்யூனிஸ்ட் எங்கேயுமே கிடையாது. திமுக தயவுல கம்யூனிஸ்டோட உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. நோட்டாக்கு கீழே போன கட்சி அது. நோட்டாக்கு கீழே போன கட்சி. அதனால அவங்க திமுகவுக்கு முட்டு கொடுத்தே ஆகணும். திமுகவுக்கு முட்டு கொடுத்தே ஆகணும். இல்லாட்டி அவங்களுக்கு வாழ்க்கையே இல்ல. திமுகவோட நிதியும் திமுகவோட உதவியும் இல்லாவிட்டால், ஆமா, திமுகவோட நிதி திமுகவோட உதவி இல்லாட்டி கம்யூனிஸ்ட் கட்சி காணாமல் போய்விடும், உயிரற்றதாகிவிடும். தமிழ் இந்தியா முழுக்க 4 எம்பி கூட கிடையாது. அதுவும் திமுக தேவையில தான் இருக்காங்க. 60க்கு மேல இருந்தாங்க, 63 இருந்தாங்க. இன்னைக்கு தேஞ்சு கட்டெரும்பா போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு குரலே கிடையாது பேசுறதுக்கு. அவங்களுக்கு குரலே கிடையாது. ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்காங்க. திமுகவுக்கு முட்டு கொடுத்தா ஆகணும், கவர்னரை எதிர்த்தா ஆகணும். அவங்க தொழில் முக்கியம் இல்ல, தொழிலாளர் முக்கியம் இல்ல, தமிழகம் முக்கியம் இல்ல. நன்றி. Thank you both of you. நான் மத்த நேரத்துல மத்தியில ஒரு நேரத்தை போறேன். ஓகே, நன்றி. Thank you professor. Thank you ஸ்ரீகாந்த் சார். ஒன்லி முருகமாறன் சார் இறுதி கருத்து. இல்லை, நம்முடைய பேராசிரியர் திரு அருணன் அவர்கள் சொன்னார்கள், ஆளுநர் 13 அவருடைய உரைகளில் குறிப்பிட்டு காட்டினார்கள். இன்றைக்கு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாக தயாரிக்கப்பட்ட உரை என்ற கையில் இருக்கிறது. இந்த உரையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய பல பாகங்கள் என்னாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே தான் இருக்கிறது. அதில் 9ஆம் பக்கத்தில் சொல்கிறார், ஆய்வாளர் பழங்குடியினரின் கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான முன்னெடுப்புகளுக்கு தனி கவனம் செலுத்தப்பட்டு பல்வேறு முன்னோடி திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன என்று அதில் கோடிட்டு காட்டுகிறது அந்த உரை. இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே ஆதிதிராவிட நலத்துறை என்பது அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஆதிதிராவிட கல்வி நிலையங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கின்றன? மேல்நிலைப்பள்ளி மேல்நிலை பள்ளிகளில் 22 பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியர் இல்லை. 108 உயர்நிலை பள்ளிக்கு 38 தலைமை ஆசிரியர்கள் இல்லை. 1331 மாணவ மாணவியர் விடுதிகளில் 100 விடுதிகள் இந்த ஆண்டு மூடப்பட்டிருக்கிறது. இருக்குமானால் இதை சுட்டிக்காட்ட வேண்டியது எதிர்க்கட்சி தலைவரா, சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களா? குறையை யார் வேண்டுமானாலும் சுட்டிக்காட்டலாம். குறை உண்மையா சரியா என்பதுதான் இந்த ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, இன்றைக்கு ஆதிதிராவிட விடுதிகள் இருக்கக்கூடிய காப்பாளர்களுடைய நிலைமை என்ன? ஜூன் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதத்தில் வரை ஒரு விடுதியினுடைய காப்பாளர் 4-3 விடுதிகளை பார்க்கிறார். அவருக்கு மாதம் கட்டணம் செல்லவில்லை.
இன்றைக்கு மயிலாடுதுறையிலே சகோதரர் மகேந்திரன் அவர்கள் மன உளைச்சலால் இறந்திருக்கிறார். ஆதிராட நலத்துறை வேங்கவையிலே நடைபெற்ற பிரச்சனை என்ன, தீர்வு கண்டார்களா? இன்றைக்கு ஆதிராட சமூக மக்களுக்கு விலையில்லாமல் பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றனவா? ஒரு இனத்துல இல்ல சார், நிறைய இனத்துல கண்டெஸ்டிங் வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும், ஃபேக்ட்ஸ்ல பிரச்சனை நான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை இப்படித்தான் கோடிட்டு காட்டுகிறேன். 13வது பக்கத்திலே சொல்லுகிறார், மிக 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 வேடிக்கையாக இருக்கிறது. அறியாமையால் இளைஞர்களின் பாதங்கள் அழிவு பாதையில் பயணித்து விடக்கூடாது என்பதற்காக போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு இயக்கம் இளைஞர்தம் அறிவுணர்வை வளர்த்திடும் வகையில் தந்தை பெரியார் நினைவு சொற்பொழிவு மாநில அளவில் சமூக நீதி பயிலரங்கம் முன்னோடி போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படும் சொல்றாரு. எங்கு பார்த்தாலும் போதை. 24 மணி நேரம் டாஸ்மாக் மதுபான கடை திறந்திருக்கு. டாஸ்மாக் மதுபான விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? 401k ஏன் போடப்படவில்லை? சரவணன் சார் ரொம்ப சுருக்கமா I don't have much time. இப்போ இவர்கள் சொல்லக்கூடிய ஆதி திராவிடர்கள் நலன அக்கறை செலுத்தவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனையுமே பொய். இது எதுவுமே ஆதாரமற்றது. சும்மா வாயில வந்ததை அடிச்சு விட்டுட்டு போறாங்க. நீங்க பேசும்போது அமைதியா இருந்தேன். பொறுமையா கேளுங்க. பொறுமையா கேளுங்க. நானும் பொறுமையா இருக்கு சார். ஓசியில பேசுறது யாரு? இன்னைக்கு டிவி சண்முகம். ஓசியில பேசுறது யாரு இன்னைக்கு? டிவி சண்முகம். சகோதரர் சரவணன் அவர்கள் உண்மையை கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் நீங்க பேசுறதை கேட்டேன். நீங்க சொல்றது பொறுமையா மன தைரியத்தோட இருங்க. நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்கக்கூடிய மன தைரியம் இருக்கா உங்களுக்கு? இல்ல நான் சொல்றதை கேட்கக்கூடிய மன தைரியம் இருக்கா உங்களுக்கு? தைரியம் இல்லன்னு சொன்னா ஆமா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆதி திராவிடர்களுக்காக finish your thoughts. சார் யாருமே செயல்படுத்தவே இல்ல. நேரம் இல்ல. திமுக அரசு செயல்படுத்தியது போல ஒரே ஒரு சின்ன திட்டத்தை சொல்கிறேன். ஒரே ஒரு சின்ன திட்டத்தை சொல்றேன். அதாவது படிக்கப்பட்ட ஆதி திராவிட மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்பதற்காக நிதியுதவி லட்சக்கணக்கில் நிதியுதவி கொடுக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அந்த டாபிக் இல்ல அந்த டாபிக் இன்னும் இருக்கக்கூடிய Thank you. நன்றி.